அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் நிலக்கடலையை தோல் உரித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா வறுக்க போகிறோம். வறுத்த நிலக்கடலையில் நம்ம லட்டு பண்ணால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் இருந்தே அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது லைட் ப்ரௌன் கலரில் வரணும். நமக்கு தேவையான அளவு நிலக்கடலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போது அது நல்லா ஆறின பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் நிலக்கடலை எடுத்திருக்கோம். அதுக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சக்கப்புறம் ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ண முந்திரி கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். அது கூடவே கொஞ்சம் கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஒரு வாசனைக்காக தான் ஆட் பண்ணுறோம். அண்ட் உருண்டை பிடிக்கும் போதும் நம்மளுக்கு ஈஸியாக வரத்துக்காக. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச நிலக்கடலை, சர்க்கரை அண்ட் இப்போ ஆட் பண்ணியிருக்க நட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக லட்டு எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த லட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு லட்டு நம்ம பிடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லா லட்டுவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட நிலக்கடலை லட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.